பல மணி நேரம் நம்ம ஜெபிக்கணும்னு ஆசைப்படுகிறோம். ஸோ இந்த பல மணிக்கூர் ஜெபிக்கிறது எப்படி இது சாத்தியமாகும்? இன்றைக்கி நம்ம அனுபவ ரீதியாக நம்முடைய இருதயத்தில் ஒரு ஏக்கம், அநேக நேரம் நம்ம யோசிப்போம், பல மணிக்கூர் நம்ம ஜெபிக்கணும், நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய ரகசியங்களை பெற்றுக்கொள்ளணும், தேவனுடைய திட்டங்களை பெற்றுக்கொள்ளணும்னு நம்ம நிறைய நேரம் சிந்திப்பது உண்டு. ஆனால் அது அநேக நேரம் சாத்தியமாக மாற மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் ஜெபிக்க உட்காருவோம், கண்ணை மூடி ஜெபித்தால் 5 நிமிஷம் போகிறது கஷ்டமாக இருக்கும், 15 நிமிஷம் போகிறது கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி இதை நம்ம ப்ராக்டிக்கலாக வசன ஆதாரத்தோடு அனுபவ சாட்சியோடு நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய லைஃப்பில் நான் ஜெபிக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஜெபிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுருக்கிறேன். 3 நிமிஷம் ஜெபம் பண்ணுறதுக்கு ஏதோ 3 மணிக்கூர் போல் என்னுடைய லைஃப்பில் நான் ஃபீல் பண்ண நாட்கள் இருந்தது. ஆனால் போக போக இது எவ்வளோ சாத்தியமாக, எவ்வளோ எளிமையாக கர்த்தர் மாற்றினார் என்பதை உங்களுக்கு தெளிவாக இந்த அருமையான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது ஸ்பிரிச்சுவல் WF, ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஒரு அருமையான யூடியூப் சேனல். தேவ ஜனங்களே, இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் கேளுங்க. நல்ல ஒரு ஆவிக்குரிய ரகசியத்தை நம்ம பார்க்க போகிறோம். நீங்களும் பல மணிக்கூர் ஜெபிக்கிறதுக்குள்ளே எல்லா தடையும் மாறும். கர்த்தர் உங்கள் இருதயத்தில் ஒரு ஜெப ஆவியை கட்டளையிடுவார். நீங்கள் இனிமேல் தானியேலை போல 3 நேரமும் ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபையும் கட்டளையிடுவார். வாங்க வீடியோவை தெளிவாக பார்க்கலாம். சின்ன வயசுல இருந்து எனக்கு ஜெபிக்கணும்னு ரொம்ப ஆசை உண்டு. நான் பிறந்ததில் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டதில் இருந்து எல்லாரும் ஜெபிக்கிறத பார்ப்பேன். ஆனால் எனக்கு ஜெபிக்கணும்னு தோணும் பொழுது 5 நிமிஷம் மேலே என்னால் ஜெபிக்க முடியாது. ஆனால் என்னுடைய லைஃப்பில் இந்த ஜெப ஆசை கூடிக்கொண்டே இருந்தது. ஜெபிக்கணும், ஏசப்பாவோடு பேசணும் என்ற ஆசை அதிகமாக இருந்தது. ஆனால் என்னால் ஜெபிக்கவே முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் என்னால் கண்டுபிடிக்க முடிந்தது. ஸோ தேவ ஜனமே, இன்றைக்கி அதிக நேரம் ஜெபிக்கணும், பல மணிக்கூர் ஆண்டவரோடு பேசணும்னு ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ளே இருக்குதுன்னா நீங்கள் தான் அந்த நபர். உங்ககிட்ட ஆண்டவர் பேசணும்னு நினைக்கிறார், உங்களுக்குள்ள அந்த தாகம் வந்து விட்டது. ஆனால் அந்த பாதை தெரியாமல் இருக்கிறீங்க. நம்ம ஸ்கூல்லலாம் டீச்சர்ஸ் வந்து கேட்பாங்க, உன்னுடைய எதிர்காலம் நோக்கம் என்ன, வாட் இஸ் யுவர் பெர்ஸ்பெக்டிவ், வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன், இப்படி கேட்பாங்க. உன் திட்டம் என்ன, நீ எதிர்காலத்தில் என்னவாக மாறப்போகிறேன்னு கேட்பாங்க. அப்போ அநேகருக்கு அவங்களுடைய ஆசைகளை பிள்ளைகள் சொல்லுவாங்க. அதில் நீங்கள் சில நேரம் பார்த்தீங்கன்னா சில மக்கான பிள்ளைகள் கூட சொல்லுவாங்க, எனக்கு டாக்டராக மாறணும்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று அவங்கள அறியாமலே அவங்களுக்குள்ள ஒரு விருப்பம் இருக்குது. பட் அவங்க இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்தா அவங்களுக்கு படிப்பு ஒழுங்காக வராமல், சிந்தனையில் அது புரியாமல் இருந்திருக்கலாம். பட் அவங்க அப்படியே இருப்பாங்கன்னு கிடையாது. வருகிற நாட்களில் அவர்கள் மாறுகிறதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு தாகம் இருக்குது. அந்த சின்ன பையன் இல்லை அந்த சின்ன பிள்ளை ஒரு டீச்சர், ஒரு ஆசிரியர் கேட்கும் பொழுது, நான் டாக்டராக மாறணும், நான் போலீஸாக மாறணும், நான் ஒரு டீச்சராக மாறணும்னு அவங்க கனவுகளை சொல்லுவாங்க. அந்த கனவு தான் அவர்கள் தற்போது நிலைமையை தாண்டி எதிர்காலத்துக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தது. இதே போல தான் தேவஜனமே, நம்ம இருதயத்தில் ஜெபிக்கணும்னு ஒரு தாகம் இருக்குது பார்த்தீங்களா? ஆண்டு சமூகத்தில் போய் இருக்கணும், ஜெபிக்கணும், ஆனால் முடியலை. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, தாகம் உள்ளவர்கள் மேலே ஆண்டு தண்ணீரை ஊற்றுவேன்னு போட்டிருக்கிறார். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவாராம். அதனால் வறண்டு போய் இருக்குதுன்னு நம்ம பார்க்கக்கூடாது, தாகத்தை பார்க்க வேண்டும். தாகம் இருந்தால் ஆண்டவர் அந்த பாதையில் நடத்துவார். என்னுடைய லைஃப்பில் நான் அனுபவ ரீதியாக சொல்ல முடியும், 5 நிமிஷம் கூட ஜெபிக்க முடியாத என்ன, எத்தனை மணிக்கூர்னாலும் ஒரு கூட்டத்துக்குள்ளே இருப்பேன், ஆனால் என்னால் ஜெபிக்க முடியாது. நான் நன்றாக இசைகள் வாசிப்பது உண்டு, ட்ரம்ஸு, ஆரம்ப நாட்களில் இந்த கீபோர்டு, கிட்டார்ஸ், இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப இன்பமான விஷயங்கள். கீபோர்டில் உட்காந்துருப்போம், என்னுடைய சகோதரனும் நானும் கீபோர்டு அடித்து கொண்டே இருப்போம். என்னுடைய தகப்பனார் ஒரு பாஸ்டராக இருந்தாலும், அவர்கள் செய்தி கொடுத்து கொண்டிருந்தாலும் எங்களால் ஜெபிக்க முடியாது. இதிலிருந்து புரிகிறது என்னவென்றால், கிறிஸ்தவனாக இருக்கிறதுனாலும் ஜெபிக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது. பாஸ்டருடைய பிள்ளையாக இருப்பதினாலும் ஜெபிக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது. ஒரு பாஸ்டருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால பிசாசை ஜெயிக்க முடியுமான்னு கேட்டாலும் முடியாது. ஒரு பாஸ்டருடைய பிள்ளை, இல்லை நான் தலைமுறை கிறிஸ்தவன், நான் 7 தலைமுறை கிறிஸ்தவன், அதனால் நான் பரலோகத்துக்கு போய் விடுவேன், பிசாசை ஜெயித்து விடுவேன், பல மணிக்கூர் ஜெபித்து விடுவேன் என்று சொன்னால் இது சாத்தியமே அல்லதான். காரணம் என்னவென்றால், இந்த காரியங்கள் நான் சொன்ன இந்த பரலோகம் போகிற காரியம், ஜெபிக்கிற காரியம், பிசாசுகளை விரட்டுகிற காரியம்,
ஊழியம் செய்கிறது எதுவாக இருந்தாலும் ஒரு பாஸ்டருடைய மகனாலேயோ இல்லை தலைமுறை கிறிஸ்தவனாக இருக்கிறதுனாலேயோ செய்ய முடியாது. காரணம், இதற்கு எல்லாவற்றிற்கும் அடிப்படையான ஒரு தேவை உண்டு. அதுதான் ரட்சிப்பு, அதுதான் மறுபடி பிறப்பு. இது ஒரு மனிதனுக்கு வராத வரைக்கும் அவனால் கர்த்தருடைய விஷயத்தில் தலையிடவே முடியாது. அவன் தலையிட்டாலும் அவனால் அதை செய்யவே முடியாது. இன்னைக்கு பாருங்க, ஒரு மெஷின் எவ்வளோ வேகமாக இருக்கு, ஒரு மனுஷன் எவ்வளோ ஸ்லோவாக இருக்கிறான். ஒரு மெஷின்கிட்ட கொடுத்தா அந்த மெஷின் அந்த ஒர்க்கை சடன்னு வேகமாக முடிக்கிறது. இன்னைக்கு தேங்காய் உரிக்கிறதுல இருந்து எல்லாவற்றுக்கும் மெஷின் வந்து விட்டது. 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரே மெஷின், ஒரு நாள் செய்ய வேண்டிய வேலையை ஒரே மணிக்கூரில் ஒரு மெஷின் செய்து முடித்து விடுகிறது. 10 பேர் 10 நாள் இருந்து செய்ய வேண்டிய ஒரு வேலையை ஒரு நல்ல கம்ப்யூட்டர் லேப்டாப் இருந்தால் அது ஒரே செகண்டில் நடக்கிற லெவலில் இன்றைக்கி டெக்னாலஜி மாறி இருக்கிறது. இன்றைக்கி ஃபுல்லாக மெஷின் காலங்களாக இருக்கிறது. ரோபோட்டிக் காலம் வந்து விட்டது. ஏஐ ஜென்ரேஷனில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உண்டு. ஒரு மனுஷனால் முடியாததை மெஷினால் முடியுது. இதே போல தான் ஒரு மாம்சத்தால் முடியாததை நம்ம உள்ளான ஆவியினால் முடியும். ஒரு மெஷினுக்கே சில விஷயங்களை செய்ய முடியுதுன்னா மெஷினை எல்லாம் காட்டினது தான் ஆவி. ஆவி என்றால் என்ன? உண்மையான மனிதன். எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம எல்லாம் ஆவிகள்னு? அதனால தான் நம்ம தேவனுடைய பெயர் வந்து ஆவிகளின் தகப்பன். காரணம் என்ன? அவருடைய ஆவியை தான் நமக்கு தந்திருக்கிறார். அதனால தான் நம்ம உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது அந்த மனிதனுக்குள்ள இருந்து எது மறைந்து போனது? எதனால் அவன் மரித்தான்? எந்த வியாதியும் இல்லாமல் இயற்கையாக எல்லா மனிதர்களும் மரிக்க தான் செய்கிறாங்க. மரண நாள்னு ஒரு நாள் வருது. அந்த நாளில் அந்த மனிதனுக்குள்ளாடி என்ன காணாமல் போனது? எல்லாரும் வியாதியில் தான் மரிக்கிறாங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஆயுசு நாள் தீர்ந்தவுடன் மரித்து விடுவார்கள். அந்த ஆயுசு நாள் தீரும் பொழுது ஒரு மனிதனை எடுத்து அந்த மனிதனுக்குள்ளே எதுடா காணாமல் போச்சு அப்படின்னு பார்த்தா அவனுடைய ஆவியும் ஆத்மாவும் தான் காணாமல் போகுது. ஸோ அந்த ஆவி ஆத்மா வெளியே போனாலே அந்த மனிதன் மரித்து விடுகிறான். நல்ல கவனமாக அந்த மனிதனை டெஸ்ட் பண்ணி பார்த்தா கூட அவனுக்குள்ள கண் இருக்குது, இருதயம் இருக்குது, கிட்னி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஏதோ ஒன்று இல்லாமல் போனால் தானே மரிக்கணும். ஆனால் மரணம் டைம் வந்தால் எல்லாரும் மரிக்கிறாங்க. காரணம் என்ன? அவன் ஆவி ஆத்மா வெளியே வந்துடுது. வசனம் சொல்லுது, கர்த்தர் தந்த ஆவி கர்த்தரிடத்துல செல்லுதான். ஸோ அதனால் தேவ ஜனங்களே, ஒரு மனுஷன் செய்கிற தவறுக்கும் நல்லதுக்கும் அவன் ஆத்மாவுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. அவன் நல்லது செய்தானா அவன் கெட்டது செய்தானான் கர்த்தர் கணக்கு கொடுப்பார். அந்த நியாய தீர்ப்பு உண்டு. இதற்கு முன்பதாக இந்த சரீரத்தில் வாழும் பொழுது, நம்ம மரிக்கிற நேரம் வரும் பொழுது நமக்குள்ள காணாமல் போனது ஆவியும் ஆத்மாவும் தான். ஸோ அதனால் புரிந்து கொள்ளணும், ஒரு மனுஷனுக்கு ஆவி இருக்குது, ஆத்மா இருக்குது. அதனால தான் அவங்க மரிக்கும் பொழுது அவங்க சரீரத்தில் எல்லா உறுப்புகளும் இருந்தாலும் அவங்க மரித்து போகிறார்கள். மரிக்கும் பொழுது இருதயம் காணாமல் போய்விட்டு என்று ஒரு நியூஸ் வராது. மரிக்கும் பொழுது கிட்னி காணாமல் போயிட்டுன்னு ஒரு நியூஸ் வராது. காரணம், அது இருக்க இடத்துல இருக்க தான் செய்யுது. பட் இல்லாமல் போனது, நம்ம பாஷையில் சொன்னால் உசுருன்னு சொல்லுவாங்க, உயிர்ன்னு சொல்லுவாங்க. ஜீவன், லைஃப் ஹாஸ் பீன் டேக்கன் அவுட். கர்த்தர் கொடுத்த ஜீவனை கர்த்தர் எடுக்கிறார். அந்த ஜீவன் சொல்கிறதுக்குள்ளாடி என்ன இருக்குதுன்னா ஆவி ஆத்மா இருக்குது. ஸோ இந்த ஆவி ஆத்மான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த ஆவி ஆத்மாவுக்கு தான் ஜெபிக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. இதில் ஸ்பெஷல் ஆவின்னு சொல்லக்கூடியது தேவனுடைய சாராம்சத்தை உடையது. அதில் தான் இந்த ஜெபிக்கிற சக்தியே இருக்குது. அதனால தான் சீசர்கள் எல்லாரும் ஜெபிக்க முடியாத சூழ்நிலையில் இருந்த பொழுது இயேசு சொன்னார், மாம்சமோ பலவீனம் உள்ளது தான், ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது. அப்படின்னா என்ன? இயேசு ஜெபித்தது ஆவியில் ஜெபித்தார். சீசர்கள் ஆவியில் ஜெபிக்கவில்லை. ஆவியில் அவங்களால வாழ தெரியாமல் இருந்தாங்க. ஸோ பல மணிக்கூர் ஜெபிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறதே நம்ம உள்ளான மனுஷன், நம்ம ஆவி தான். ஸோ நீங்கள் பல மணிக்கூர் ஜெபிக்கணும்னு நினைக்கிற ஒரு தேவ பிள்ளைனா நீங்கள் முதல்ல புரிய வேண்டியது, உங்கள் மனுஷ கேரக்டரால் முடியாது. அதனால தான் நான் எடுத்துக்காட்டு சொன்னேன். மனுஷன் செய்கிற வேலையை ஒரு மெஷின் 10 மடங்கு ஃபாஸ்ட்டாக செய்யுது. இதே போல் மனுஷனாக நீங்கள் ஜெபித்தீங்கன்னா 5 நிமிஷம் தான் ஜெபிக்க முடியும். ஆனால் உள்ளான மனுஷன்னு சொல்லக்கூடிய அந்த உள்ளான ஆவியில் ஜெபித்தீங்கன்னா பல மணிக்கூர் ஜெபிக்கலாம். டைம் போகிறதே தெரியாது. அதனால தான் ஜெபம் பண்ணுறதுக்கு நம்ம ஆவியில் ஜெபிக்கணும்.
நிறைய பேர் கண்ணை மூடி ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம யோசிப்போம், எப்படிடா இவங்க ஜெபிக்கிறாங்க, இவ்வளோ மணிக்கூர் எப்படி போகுது? அவங்க அதை என்ஜாய் பண்ணி ஜெபிக்கிறாங்க. ஏன்னா அவங்க டக்குன்னு டூன் ஆனது, அவங்க உடனே கனெக்ட் ஆன இடம், உடனே கை கொடுத்த இடம் எது தெரியுமா? ஜெபிக்கணும்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ள இருந்த ஆவியில் அவங்க ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. எப்படி நீங்கள் தூங்கும் பொழுது உங்கள் சிந்தனையில் யோசிக்க முடியாமல் நீங்கள் தூங்குறீங்க, நீங்கள் உயிரோடு தான் இருக்கிறீங்க, பட் ஆனால் உங்களுக்கு ஒரு தூக்க நிலை உண்டாகுகிறது. என்ன நடக்குதுன்னு தெரியல, ரூமில் லைட் எரியுதா ஆஃபாக இருக்கான்லாம் தெரியாது, ஏன்னா அடித்து தூங்கி கொண்டு இருப்பீங்க. என்ன நடந்தாலும் தெரியாது. சிலருக்கு சின்னதாக தெரியும், ஆனாலும் தூக்கத்தில் இருக்கும் பொழுது அந்த ரூமுக்குள்ளே எத்தனை எறும்பு வந்துச்சு, எத்தனை கொசு பறந்துச்சு எதுவுமே தெரியாது. ஆனால் முழிச்சிருந்தா நம்ம கண்ணுக்கு தெரியும். ஒரே மனுஷனால் தூங்கும் பொழுது அவன் சுயநலவை தாண்டி அவன் மறந்து போய் தூங்க முடியும் என்றால், இதே போல் நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது, நீங்கள் முழித்திருக்கும் பொழுது உங்கள் சிந்தனை செயல்பட்டாலும் உங்கள் சிந்தனையை கடந்து உங்கள் ஆவியோடு உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். நீங்கள் யோசிக்கலாம், எப்படி இது ஆவியில் கனெக்ட் ஆகி ஜெபிக்கிறது, எப்படி ஆவியில் ஜெபிக்கிறதுன்னு குழம்பி போயிருக்கலாம். ரொம்ப சிம்பிளான விஷயம். தூங்கும் பொழுது நீங்கள் சுயநலவற்று தூங்குறீர்களா இல்லையா? தூங்குறீர்கள். ஆனால் முழிக்கும் பொழுது உங்கள் சிந்தனையோடு கனெக்ட் ஆகிறீர்களா இல்லையா? கனெக்ட் ஆகிறீர்கள். நீங்கள் நல்லா தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது உங்கள் அறையில் என்ன நடந்தாலும் உங்களுக்கு தெரியாது. சத்தம் இல்லாமல் உங்கள் ரூமில் என்ன நடந்தாலும் ஒன்றுமே தெரியாது. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 பூனைகள் நிறைய கிளாஸ் எல்லாம் தட்டி கீழே போட்டு அப்படி சவுண்டு கேட்டால் நீங்கள் எழுப்பி பார்ப்பீங்க. எழுப்பி பார்த்தா பூனை இருக்கும். ஆனால் நீங்கள் தூங்கிட்டு இருக்கிற வரைக்கும், சத்தம் கேட்காத வரைக்கும், ரூமில் 10 பூனை வந்துட்டு போனாலும், யாராவது நடமாடினாலும், இல்லை கொசுகள் பறந்தாலும், ஈச்சிகள் பறந்தாலும் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் மயக்க நிலையில் இருக்கிறீங்க. ஒரு சாதாரண மனுஷனுக்கு தூங்கும் பொழுது அவன் சுயநலவை இழந்து தூங்க முடியுதுன்னா, அதே மனிதன் முழிக்கும் பொழுது அவன் நினைவு அவனுக்கு திரும்பி கிடைக்குது. அவன் கனெக்ட் ஆக முடியுது. அவன் மூளையோடு அவன் கனெக்ட் ஆக முடியுது. அவன் கண்ணை திறக்கும் பொழுது அந்த ரூமுக்குள்ளே ஏதாவது இருந்தால் அவனால் உணர முடியுது. ஆனால் அவன் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது அதே பூனையோ அதே நாய்க்குட்டியோ அந்த ரூமில் இருந்திருக்கலாம், ஆனால் அவனுக்கு அது தெரியாது. ஆனால் அவன் கண்ணை திறக்கும் பொழுது அதை அவனால் பார்க்க முடியுது. காரணம், தூக்கத்தை விட்டு முடிஞ்ச உடனே உங்கள் சரீரத்தில் உள்ள எல்லாமே உங்கள் சிந்தனையோடு கனெக்ட் ஆகுது. அப்போது உங்களால் உங்கள் சிந்தனையை கனெக்ட் பண்ண முடியுதுன்னா, உங்கள் கண்ணால் உங்கள் சிந்தனையை கனெக்ட் பண்ண முடியுது. உங்கள் சிந்தனை உங்கள் கண்ணை ஆளுகை செய்யுது, காதை ஆளுகை செய்யுது, உங்கள் வாயை ஆளுகை செய்யுது, உங்கள் உணர்வுகளை ஆளுகை செய்யுது. உங்கள் வயிற்றில் ஒரு பசி எடுத்துச்சுன்னா உடனே அந்த நியூஸ் பிரெயினுக்கு போகுது. எப்படி ஒரு சிந்தனைக்கு எல்லா தகவலும் போக முடியுதோ, அதே போல் ஜெபிக்கணும்னு சொல்லும் பொழுது உங்களுடைய தகவல் போக வேண்டிய இடம் உங்கள் சிந்தனை கிடையாது, உங்கள் ஆவி. இவ்வளோ தான் விஷயம். உங்கள் ஆவிக்கு கனெக்ஷன் உண்டாகணும். அதற்கு முதலாவது நீங்கள் ஆவியில் பிறக்கணும். ஆவியில் பிறக்கிறது ரொம்ப எளிமையான விஷயம் தான். நம்ம அதை குறித்தெல்லாம் பார்த்துருக்குறோம் நம்ம சேனலில். இன்னும் தெளிவாக வர நாட்களில் நம்ம பார்க்கலாம் இந்த ஆவியில் பிறப்பது எப்படின்னு. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் அதை பாருங்கள். ஸோ ஆவியில் பிறக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இயேசு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் மறுபடி பிறந்துருவீங்க. மரித்து போன உங்கள் ஆவி உயிரோடு எழும்பிடும். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால் மரித்து போன அந்த ஆவிக்கு உயிர் அடைகிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறது தான். இந்த ஆவி உயிரோடு உங்களுக்குள்ள வந்துட்டுனா மனசாட்சி உங்களுக்கு உயிரோடு வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெய்வ பயம் வந்துடும். அதற்கு பிறகு நீங்கள் பாவம் செய்ய பயப்படுவீங்க. மனசாட்சியில் ஒரு பெனிட்ரேஷன் இருக்கும், குற்ற உணர்வு உண்டாகும் பாவம் செஞ்சால். அதற்கு முன்னாடி எத்தனை பாவம் செஞ்சாலும் குற்ற உணர்வு வராது, தப்புன்னு தெரியும், ஆனால் வலிக்காது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த தப்பை செஞ்சால் குற்ற உணர்வு உண்டாகும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீங்கள் அடுத்தவங்க மாங்காவெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் கொண்டு வந்துடுவீங்க, மனசுக்கு வலிக்கவே வலிக்காது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு மாங்காவை பறிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், அது உன்னுடைய மாங்காய் இல்லை மகனே, அந்த தேங்காய் உன்னுடையது கிடையாது, நீ ஏன் எடுத்துகிட்டு வந்த? நீ போய் அவன் தோப்புக்குள்ளே போய் உனக்கு தேவையானதெல்லாம் பறிச்சுட்டு வாரியே, இது உன்னுடையதே கிடையாது, நீ இதை வழக்கமாக சரி, இது தவறுன்னு பேசுவார். ஆனால் ரட்சிக்கப்படலைன்னா இது குத்தவே குத்தாது. ஒரு அருமையான நபர் சொன்னார், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவங்க கட்டனுக்கு முன்னாடி மட்டும்தான் வேலை செய்வாங்களாம், ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்க கட்டனுக்கு பின்னாடியும் வேலை செய்வாங்களாம். இதுக்கு அர்த்தம் என்னென்னா, நம்ம வீட்டில் எல்லாருக்கும் ஜன்னல் இருக்கிறது, கர்டன்லாம் போட்டிருப்போம், நம்ம அந்த திரையெல்லாம் போட்டிருப்போம், கர்டன்ஸ். இந்த ஜன்னலில் நமக்கு வெயில் வராதபடி கர்டன் போட்டிருப்போம். அந்த கர்டன்ஸை
இந்த வீட்டு வேலை பார்க்குற தாயார்கள் சொன்ன ஒரு சாட்சி. அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சும்மா பேருக்கு எல்லாத்தையும் தொடச்சிட்டு போயிடுவாங்களாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த கட்டனையும் திறந்து அதுக்கு பின்னாடியும் தூசி இருந்தாலும் அதையும் துடைப்பாங்களாம். பீரோவுக்கு பின்னாடி உள்ள தூசியும் துடைப்பாங்களாம். கட்டிலுக்கு கீழே கூட இருக்கிற தூசியும் துடைப்பாங்களாம். காரணம் என்னென்னா, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஓனர் பார்க்குறதுக்காக வேலை செஞ்சாங்க. ஓனர் பார்த்தா வீடு நல்லா இருக்குது, நீட்டாக க்ளீன் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பிம்பம் உண்டாகிற மாதிரி வெளிப்படையாக க்ளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஓனரே அந்த வீட்டில் இல்லாட்டியும் அந்த வீடை சுத்தம் பண்ண வருகிற அந்த தாயார், என்னை கர்த்தர் பார்க்கிறார், ஓனர் பார்க்கல, என் கர்த்தர் என்னை பார்க்கிறார்னு சொல்லி எல்லா இடத்துல உள்ள குப்பையும் தங்களால் முடிந்த அளவுக்கு க்ளீன் பண்ணாங்க. ஒற்றைகளை துடைப்பாங்க, கண்ணாடியை துடைப்பாங்க, வீட்டில் உள்ள ஜன்னலை துடைப்பாங்க, அந்த கட்டனுங்க பின்னாடி தூசி இருந்தாலும் துடைப்பாங்க. காரணம், இப்போ ஓனர் பார்க்குறாங்கன்னு அவங்க வேலை செய்யலை, கர்த்தர் பார்க்குறாங்கன்னு வேலை செய்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த ரட்சிப்பு வந்தால் தான் நமக்கு ஜெபிக்கணுன்னே தோணும். ஓகே, இந்த சப்ஜெக்ட் அப்படியே நிறுத்திட்டு நம்ம இதில் இருந்து என்னுடைய லைஃப்பில் நான் எப்படி இந்த ஜபத்திற்குள் வந்தேன்னு நான் கொண்டு வருகிறேன். நானும் ரட்சிக்கப்பட்ட ஒரு நேரம் வந்தது. அதுக்கு பிறகு என் ஜபம் கூட ஆரம்பித்தது. என் ஜபம் கூட ஆரம்பிக்கிறது. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் கிறிஸ்தவ செய்திகள், பாடல்கள், வேத வசனம் எல்லாம் உள்ளத்துக்குள்ளே போகும். ஏன்னா வசனம் போய் இன்ஸ்டால் ஆகிற இடம், தங்குற இடமே உங்கள் இருதயம் தான். அப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டால்தான், மறுபடி பிறந்தால்தான் வசனம் இருதயத்துக்குள்ளே போகும். அப்போ இருதயத்துக்குள்ளே போக ஆரம்பித்த உடனே இப்போ கிறிஸ்தவ பாடல்கள் உங்கள் இருதயத்துக்குள்ளே போகும். ஆனால் ஆரம்பத்துலேயும் போயிருக்கும், அது சிந்தனைக்குள்ளே போயிருக்கும், அது உங்களை ஜெபிக்க உதவி செஞ்சுருக்காது. நீங்கள் எத்தனையோ கிறிஸ்டியன் சாங்ஸ் கேட்டிருப்பீங்க, உடனே நீங்கள் பல மணிக்கூர் ஜெபித்தீங்களா? ஜெபிச்சிருக்க மாட்டீங்க. பாட்டை கேட்டுட்டு ரேடியோ ஆஃப் பண்ணியிருப்பீங்க, இல்லை டிவி ஆஃப் பண்ணியிருப்பீங்க, இல்லை மொபைல் ஆஃப் பண்ணிட்டு வேறு ஏதாவது பார்த்துருப்பீங்க, வேறு எங்கேயோ போயிருப்பீங்க. அந்த 5 நிமிஷம் உங்களுக்கு நல்ல மியூசிக் நல்லா இருந்துன்னு கேட்டிருப்பீங்க, நல்ல அருமையான வரிகள் இருக்குன்னு கேட்டிருப்பீங்க. ஆனால் ஜெபிக்க முடிஞ்சிச்சா? முடியலை. காரணம், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கிறிஸ்டியன் பாட்டோ கிறிஸ்டியன் செய்தியோ இல்லை வசனத்தையோ கேட்டால் அது சிந்தனைக்கு தான் போகும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு அது சிந்தனையை தாண்டி ஆவிக்குள் போகிறது. அதுதான் இருதயம். இருதயத்தை தான் ஆவின்னு சொல்கிறோம். இந்த இருதயம் திறக்கப்படணும். கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தார்னு பைபிளில் போட்டிருக்கு. அப்படின்னா லீதியாள் ரட்சிக்கப்பட்டாங்க, மறுபடி பிறந்தாங்க. அதனால தான் வசனம் அவங்களுக்குள்ளே போச்சு. உடனே அவங்க அந்நிய பாஷை பேசினாங்களான்னு கேட்டால் உடனே அவங்க பேசலை. ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு அந்நிய பாஷை பேசணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் மறுபடி பிறக்கிறதுக்கு அந்நிய பாஷை பேசணும்னு அவசியம் கிடையாது. எப்போ நீங்கள் ஆவியில் மறுபடி பிறக்கிறீங்களோ அப்போவுமே நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க, தேவனோடு பேச ஆரம்பிச்சிருவீங்க. இப்படி தான் நானும் பேச ஆரம்பித்தேன், தேவனோடு பேச ஆரம்பித்தேன். ஆனாலும் பல மணிக்கூர் ஜெபிக்கிற அனுபவம் எனக்கு வரவில்லை. ஒரு 1/2 hour ஜெபிக்க முடியும். ஆனால் 1 மணிக்கூர் 2 மணிக்கூர் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறது, ஒரு நாள் உபவாசம் பண்ணுறது, 2 நாள் உபவாசம், இதெல்லாம் என்னால் முடியாது. ஒரு நேரம் சாப்பாடை கட் பண்ணுறதே கஷ்டமாக இருந்த எனக்கு பல நாட்கள் உபவாசம் பண்ணுறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். 21 மணிக்கூர், 18 மணிக்கூர், 17 மணிக்கூர், 14 மணிக்கூர்னு சேலஞ்ச் பண்ணி ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார். என் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. ஒரு நாளில் குறைந்தது 3 மணிக்கூர், 5 மணிக்கூர், 7 மணிக்கூர், 8 மணிக்கூர்னு ஜெபிக்க அவர் அனுதினமும் உதவி செய்தார். அடுத்தது ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்க என்ன செய்யணும்னு கற்றுக் கொடுத்தார். பவுல் சொல்லுகிறார் அல்லவா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். தேவ ஜனமே, இது எல்லாமே நம்ம உள்ளான மனுஷனை சார்ந்தது. அதனால் எந்த ஸ்கூல்லையோ எந்த காலேஜ்லேயோ இதை பற்றி சொல்லி கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அங்கே உங்கள் ஆவியை குறித்த ஸ்டடியே கிடையாது. உங்கள் ஆவியை குறித்த ஒரு ஸ்டடி யாராவது எடுத்தாலும் அது தவறாக தான் எடுப்பாங்க. ஏன்னா உங்கள் ஆவியை குறித்து ஒரு மனுஷன் சொல்லித்தந்தானா அவன் அறிவுக்கு ஏற்றாக்களை தான் சொல்லித்தர முடியுமே தவிர இந்த ஆவியை உண்டாக்கின தேவனுக்கு மட்டும்தான் அது எப்படிப்பட்டது என்று சொல்ல முடியும். அந்த தேவன் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார் உங்கள் ஆவியை பற்றி, உங்கள் ஆவியினுடைய மேன்மையை பற்றி. உங்கள் ஆவி தான் நித்திய ஜீவனை அனுபவிக்க போகிறது. இந்த ஆவி பாவத்தில் இருந்தால் பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. அதனால தான் ஆண்டவர் ரட்சிப்பு தராரு. ஸோ இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகும் அதிகமாக ஜெபிக்க இன்றைக்கி அநேகருக்கு கஷ்டமாக தான் இருக்குது. மிஞ்சி போனால் 1 மணிக்கூர் ஜெபிப்பாங்க. ஆனால் ஒரு ஸ்ட்ராங் ப்ரேயர், நான் சொன்னது என்ன, பல மணிக்கூர் ஜெபம். 1 மணிக்கூர் ஜெபித்துருவாங்க. 1 மணிக்கூர் ஜெபித்தா நம்ம சோதனையில் விழமாட்டோம்னு வேதம் சொல்லுகிறது. விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா? சோதனைக்கு உட்படாதபடி 1 மணிக்கூராவது விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா என்று இயேசுநாதர் கேட்டார்.
ஸோ 1 மணிக்கூர் நீங்கள் ஜெபிக்கிற தேவ பிள்ளையாக மாறினீங்கன்னா உங்கள் லைஃப்பில் உள்ள சோதனைகளை ஜெயிக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள வசனம் இருக்கும், பாட்டு இருக்கும், செய்தி இருக்கும், நிறைய ஆலோசனைகள் இருக்கும். ஈஸியாக ஜெயித்துருவீங்க. சண்டையை ஜெயிப்பீங்க, கோவத்தை ஜெயிப்பீங்க, இச்சைகளை ஜெயிப்பீங்க, பண ஆசையை ஜெயிப்பீங்க, பொருளாசையை ஜெயிப்பீங்க, எல்லாத்தையும் ஜெயித்து கொண்டு இருப்பீங்க. ஆனால் சில யுத்தங்களை ஜெயிக்க முடியாமல் இருக்கும். அதனால தான் பல மணிக்கூர் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அந்த பல மணிக்கூர் ஜெபிக்கிறதுக்கு தான் வேதம் சொல்லுகிறது. யூதா எழுதின நிருபத்தில் 20வது வசனம் நான் நினைக்கிறேன், அதில் சொல்லுகிறது, யூதா 1வது அதிகாரத்தில் 20வது வசனம், நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி அப்படின்னு போட்டிருக்குது. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுறது எப்படி? அதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். பல மணிக்கூர் ஜெபிக்கிறதுக்கு உதவி செய்கிறதே இந்த பரிசுத்த ஆவியானவர் தான். இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சு, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட தான் இருக்கிறார், பட் அவர் நம்ம மேல் ஊற்றப்பட வேண்டும். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றப்படுவார். நீங்கள் அவர் மேலே தாகம் வைக்க அவர் மேலே ஊற்றப்பட்டு கொண்டே இருப்பார். ரொம்ப உண்மையும் தாகமாக இருக்கும் பொழுது பரிபூர்ணமாக ஊற்றப்படுவார். சிலருக்கு ஈஸியாக இந்த அபிஷேகம் கிடைத்து விடுகிறது, சிலருக்கு லேட் ஆகிறது. ஆனால் அவர்களை நிரப்பி கொண்டு இருப்பார். இந்த ஆவியானவர் நம்மளை நிரப்பும் பொழுது தான் நம்ம ஆவியில் ஜெபிக்க முடியும். அது வரைக்கும் நீங்கள் ஆவியில் ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறீங்க, பட் அந்த ஃபுல் பொட்டென்ஷியல் பல மணிக்கூர் ஜெபிக்கணும்னா நீங்கள் இன்னும் ஆவியில் போராட வேண்டும், ஆவியில் ஜெபிக்க வேண்டும். இப்படி தான் என்னுடைய லைஃப்பில் 5 நிமிஷம் கூட ஜெபிக்க முடியாத நான் என்னுடைய வேதாகம கல்லூரியில் போகும் பொழுது என் ஆவி இன்னும் ஷார்ப்பாகுது. ஒரு கத்தி எப்படி ஷார்ப்பாகுமோ அப்படி என் உள்ளான மனுஷன் ஷார்ப்பாகுது. ஏன்னா காலையில் இருந்து இரவு வரைக்கும், நான் சொல்லுகிறது ஒரு 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஒரு 3 ஆண்டுகள் படித்து முடித்தேன். அந்த நாட்களில் தேவச்சனமே, நான் ஆண்ட சமூகத்தில் 1வது வருஷம் படிக்கும் பொழுது 1 மணிக்கூர் ஜெபிக்க பழகினேன். என்னுடைய 2வது வருஷம் வரும் பொழுது 2-3 மணிக்கூர் ஜெபித்துருவேன். குறையாமல் 3 மணிக்கூர் ஜெபித்துருவேன். நான் 3வது வருஷம் முடிக்கும் பொழுது தினமும் 5 மணிக்கூர் ஜெபிப்பேன். அங்கே அவ்வளோ ஒர்க் ஷெட்யூல் இருக்கும். காலையில் 5 மணிக்கு எழும்புறோன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் நான் பிஸியாக இருப்பேன். ஏன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் அசைன்மெண்ட் எழுதுறது, இங்கிலீஷ் படிக்கிறது, கிரீக் படிக்கிறது, ஹீப்ரு படிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்து கொண்டே இருக்கும். நிறைய விஷயங்கள் எழுதி கொண்டு இருப்போம், நோட்ஸ் பண்ணிகிட்டு இருப்போம், வெக்காபுலரிஸ் கலெக்ட் பண்ணிட்டு கொண்டு இருப்போம். இப்படி 12 மணி ஆயிரும். அதுக்கு பிறகு ஜெபிப்போம். 1 மணி 2 மணி வரைக்கும் ஜெபிப்போம். அடுத்து திரும்பி என்ன செய்வோம்? தூங்குவோம். காலையிலே எழும்புவோம், வேலைக்கு போவோம், 5 மணிக்கு எகைன் எழும்பணும். ரொம்ப கொஞ்சம் தூங்குவோம், அதிகமாக ஜெபிப்போம், அதிகமாக உழைப்போம். கிளாஸ் அட்டன் பண்ணணும், லைப்ரரி அட்டன் பண்ணணும், சேப்பல் அட்டன் பண்ணணும். இப்படி ஏகப்பட்ட காரியங்கள் அங்கே இருக்கும். இதன் மத்தியில் ஜெபம் எங்களுக்கு உணவாக மாறினது. இன்ட்ரோவுக்கு ஒரு 5 நிமிஷம் கிடைத்தாலும் போய் ஜெபிப்போம். சாப்பிட்டு முடித்த பிறகு ஒரு 10 நிமிஷம் கிடைச்சாலும் 20 நிமிஷம் கிடைச்சாலும் போய் ஜெபிப்போம். சாயந்தரம் ஒரு இன்ட்ரோல் விட்டு அதில் போய் ஜெபிப்போம். மத்தியானம் கொஞ்சம் கேப்பு கிடச்சா அதில் அந்த ட்ரெஸ் மாற்றுற டைமில் ஒரு 15 நிமிஷம் ஜெபிப்போம். சாயந்தரம் ஒரு பர்சனல் டைம் கிடைக்கும், அந்த ஒரு 1 ஹவர் உட்காந்து ஜெபிப்போம். இப்படி இரவெல்லாம் பகலெல்லாம் ஜெபித்து 5 மணிக்கு ஒரு ஜெபிக்கிற ஒரு லைஃப் ஆண்டவர் கொடுத்தார். தேவஜனமே, இதில் எனக்கு பெரிய மாற்றத்தை கொடுத்தது இந்த பரிசுத்த ஆவியில் ஜெபிக்கிற ஜெபம்தான். நீங்கள் மறுபடி பிறந்தாலே உங்கள் இருதயத்தில் பாட்டு ஓடிக்கொண்டிருக்கும், ஜெபம் ஓடிக்கொண்டிருக்கும். நீங்கள் ஆவியில் தான் ஜெபிப்பீங்க. ஆவியில் ஜெபித்தாலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நீங்கள் ஜெபிக்க பழகணும். இப்போ உங்கள் ஆவி உயிரடைந்துட்டு, ஆனால் உங்கள் ஆவியை அனல் மூட்டுறதுக்கு இன்னொரு ஆவியானவர் தேவைப்படுகிறாரு. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் மறுபடி பிறந்துட்டீங்க, ஆனால் உங்களுக்கு பலன் வேண்டும். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார்னா அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்குள்ள இருந்து வேண்டுதல் பண்ணுவாராம். அதை தான் ரோமர் 8வது அதிகாரத்தில் ஆண்டுடைய வார்த்தை அழகாக சொல்லுகிறது. 26-27 பாருங்கள். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிந்திருக்கிறார். ஆம் தேவச்சனமே, இந்த வசனங்களை பாருங்களேன், அருமையாக போட்டிருக்குது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன ஜெபிக்கணும்னு தெரியாததுனால அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் நமக்குள் இருந்து ஜெபிக்கிறார். இந்த வாக்கு கடங்காத பெருமூச்சுகள் எப்படி வருகிறது? வாக்குக்கு அடங்காத பெருமூச்சு, இது நம்ம வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது.
அப்போ இது வார்த்தையை தாண்டி வேற ஏதோ ஒரு காரியம் நமக்குள்ள நடக்குது. நமக்குள் இருந்து அதை செய்கிறார். இதை குறித்து தான் 1 கொரிந்தியர் 14:14 பவுல் சொல்லுகிறார், எண்ணத்தினால் எனில் நான் அந்நிய பாஷையில் விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்று என் கருத்து பயனற்றதா இருக்கும். அப்போ ஆவி விண்ணப்பம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது அந்நிய பாஷை. இந்த அந்நிய பாஷை பேசுகிறவன் என்ன செய்கிறான்? 14வது அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். ஸோ இந்த அந்நிய பாஷையை நம்ம சபையிலையோ இல்லை 4 பேர் முன்னாடி பேசுகிறதுக்காக ஆண்டவர் கொடுக்கல. சபையில் பேசுகிறத நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படி சொல்லலை, தடை பண்ணாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக தேவனிடத்தில் வளர்றதுக்காக தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் பல மணிக்கூர் அவரோடு பேசலாம். இப்படி பேசும்போது நிறைய பரலோக விஷயங்கள் உங்களுக்குள்ள ஊற்றப்படும். ஸோ தேவஜனமே, இந்த அந்நிய பாஷையில் நிரம்பி நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது பல மணிக்கூர் போகிறதே தெரியாது. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் ஜெபித்து முடித்தவுடன் ஆண்டவர் வேதத்தை வாசிக்க வைப்பார். ஏன்னா அந்நிய பாஷையில் ஜெபித்தால் நம்ம ஆவி விண்ணப்பம் பண்ணுமா, நம்ம மாம்சம் செயலிழந்திருக்குமா. அமெரிக்காவில் ஒரு டெஸ்ட் வைத்தாங்க. அந்த டெஸ்ட் என்னன்னா, பிரெயின் யூஸ் ஆகுனா அதில் ஒரு அசைவு உண்டாகும். அந்த மெஷினை கனெக்ட் பண்ணி அவங்க தலையில் கனெக்ட் பண்ணி எப்போல்லாம் அவங்க ஒரு புக்கை வாசிக்கிறது கொடுப்பாங்க. அந்த புக்கை வாசித்தால் அந்த பிரெயின் யூஸ் ஆகிற அந்த வேவ்ஸ் அவங்க கண்டுபிடித்துருவாங்க. ஆனால் அதே மனுஷன் அந்நிய பாஷை பேசும் பொழுது அந்த மூளை செயலிழந்து இருக்கிறத அவங்க கண்டுபிடித்தார்கள். இந்த டெஸ்ட்டில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்நிய பாஷை பேசினா மூளை செயல்படலைன்னு கண்டுபிடிச்சாங்க. இது ஒரு பெரிய ஒரு யூனிவர்சிட்டி எடுத்த ஒரு டெஸ்ட். இந்த டெஸ்ட் உண்மையாகவே நடந்திருக்கிறது. அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் பொழுது மூளை செயல்படவே இல்லை. மூளை சைலண்டாக இருக்குது. ஃப்ளெஷ்லி தாட்ஸ், மாம்ச எண்ணங்கள் நமக்கு மேற்கொள்ள முடியாமல் ரொம்பவே அடங்கி போயிடுது நம்ம அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் பொழுது. ஆனால் ஒன்று, அந்நிய பாஷை பரிசுத்த ஆவியானவர் ஏவுதல் இல்லாமல் நாம் பண்ணவே கூடாது. ஏனென்றால் பிசாசானவன் எளிமையாக நம்மளை தாக்குகிறதற்கு அது ஒரு வழியாக மாறிவிடும். ஸோ தேவச்சனமே, நீங்கள் அந்நிய பாஷையில் பேசினால் நல்ல சோத்திரம் பண்ணி உங்களை சுத்திகரித்து மனதார பாவங்களை மன்னிப்பு கேட்டு பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு வேதத்தை வாசித்து நல்ல இருதயம் நிரம்பி கொண்டு இருக்கும் பொழுது ஆவியானவரே ஊற்று தண்ணீர் பொங்கி வருகிறது போல உங்களிலிருந்து பொங்கி வருவார். அப்படி ஆவியானவர் அந்நிய பாஷை உங்களுக்குள்ளே இருந்து பேசும் பொழுது நீங்கள் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணுவீங்க. நீங்கள் நினைக்காத ஜப குறிப்பெல்லாம் ஆவியானவர் பண்ண வைப்பார். இந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம வரணும். இப்படி வரும்பொழுது தான் பல மணிக்கூர் ஜெபிக்க முடியும். நான் இப்படி தான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். 5 நிமிஷம் பண்ண முடியாத எனக்கு 1 மணிக்கூர் போனது தெரியாமல், 2 மணிக்கூர் போனது தெரியாமல், சொல்லப்போனால் நான் அந்நிய பாஷை தான் எல்லான்னு சொல்லலை, பரிசுத்த ஆவியானவர் நடத்துவார். அந்நிய பாஷை என் கடவுள் நான் சொல்லலை, உபாசத்தை என் கடவுள் நான் சொல்லலை. ஆண்டவர் தான் என் தெய்வன். அவர் எனக்கு உபாசம் எடுக்க கட்டளை எடுக்கிறார், அந்நிய பாஷை பேச கட்டளை எடுக்கிறார். இப்போ அந்நிய பாஷை முடிஞ்ச உடனே ஒரு 1/2 மணிக்கு ஒரு அந்நிய பாஷையில் ஜெபிக்க வைத்தார்னா அடுத்து ஒரு 1/2 மணிக்கு ஒரு பைபிளை தியானிக்க வைப்பார். அப்படியே பைபிள் உள்ள வசனம் எல்லாம் இருதயத்துக்குள்ளே போயிடும். இப்போ இருதயத்தில் வசனம் போன உடனே அப்படியே துதிக்க வைப்பார், சோத்திரம் பண்ண வைப்பார். சோத்திரம் சோத்திரம் இது எல்லாமே ஆவியில தான் இருக்குது. ஆனால் நல்ல தேவஜனங்கள் புரிந்து கொள்ளணும், நீங்கள் ஆவியிலிருந்து சோத்திரம் பண்ணவும் செய்யலாம், துதிக்கவும் செய்யலாம், இயேசு ரத்தம்னு சொல்லலாம், எதனாலும் பண்ணலாம். ஆனால் எக்ஸாக்டாக பரிசுத்த ஆவியானுடைய பாரத்தை நமக்குள்ளே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் அந்நிய பாஷையில் ஜெபிக்கணும். ஏன்னா அது வாக்கு கடங்காத ஒரு பெருமூச்சு, அது உங்களுக்கு தெரியாத வார்த்தை, அது ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து போட்டு உங்களை ஜெபிக்க வைப்பார். அப்படி ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு உணர்வு உண்டாகும், ஓஹோ இதற்காக ஜெபிக்க வைக்கிறார், ஓ அந்த காரியத்தை ஜெபிக்க வைக்கிறார், இதை நம்ம நினைக்கவே இல்லையே. நீங்கள் வேணாம் நல்ல ஐடியா பண்ணி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஜெப குறிப்பை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்லுகிறத டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஜெப குறிப்பையும் எழுதிடுங்க. ஆனால் நீங்கள் ஜெபிக்கும் போது நல்லா ஒரு 1/2 மணிக்கு ஒரு சோத்திரம் பண்ணி
இல்லை நான் பெரிய ஜப வீரன்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு 1/4 மணிக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஒரு பாட்டை பாடுங்க. அப்படியே உங்கள் இருதயம் தேவனோடு உறவாடுற லெவலில் உங்களுக்கு தெரியும், இப்படி செஞ்சால் என் இருதயம் ஏசப்பா கூட அதிகமாக பேசணும். உங்களுக்கு ஒன்று தெரியும், அது பாடல் கேட்குறதா இருக்கலாம், இல்லை ஜெபிக்கிறதா இருக்கலாம், இல்லை வேத வாசிக்கிறதா இருக்கலாம், இல்லை செய்தி கேட்குறதா இருக்கலாம். அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நீங்கள் வாங்க. வந்த பிறகு நீங்கள் அப்படியே கண்ணை மூடி ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்கள் அப்படி ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது உங்கள் ப்ரேயர் லிஸ்ட்டிலே இல்லாத ப்ரேயர் பாயிண்ட்ஸு உங்களுக்கு கிடைக்கும். இது அந்நிய பாஷை பெறாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்நிய பாஷை பெற்றவங்க, நல்லா ஜெபிக்க தெரிஞ்சவங்க, ஒரு 1/2 மணிக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து பாடி நல்லா ஆராதிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட டைமில் ஆவியானவங்களை அந்நிய பாஷையில் ஜெபிக்க வைத்தார்னா நீங்கள் ஜெபிங்க. நீங்களும் ஒரு நோட்டில் எல்லா ஜெப குறிப்பையும் எழுதி வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் பொழுது அந்த நோட்ஸில் எழுதி வச்ச பாயிண்டை தவிர்த்து நிறைய பாயிண்டை ஆவியானவர் தருவார். ஏன்னா நம்ம எழுதி வச்சது ஃபுல்லாக நமக்கு தெரிஞ்சதை எழுதி வைப்போம், நமக்கு தெரியாததை நமக்கு ஜெபிக்க வைக்கிறதே பரிசுத்த ஆவியானவர் தான். அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு, நம்ம கண்கள் காணாததை, நம்ம காதுகள் கேளாததை, நம்ம இருதயத்தில் தோன்றாததை கர்த்தர் நமக்கு தாரார். ஏன்னா கர்த்தர் தர்றது நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்ம காதுக்கு கேட்கவில்லை, இருதயத்திலையும் தோன்றவில்லை. அதனால தான் நம்ம ஆவியில் ஜெபிக்க வேண்டும். ஆவியில் ஜெபித்தோம் என்றால் அந்நிய பாஷை பெற்றவர்களோ பெறாதவர்களோ நீங்கள் ஆவியில் ஜெபிக்க முடியும். மறுபடி பிறந்தாலே ஆவியில் ஜெபிக்க முடியும். ஆனால் அந்நிய பாஷையில் ஜெபித்தால் பரிசுத்த ஆவியினுடைய ஒத்தாசையோடு ஜெபிக்க இன்னும் எளிமையாக இருக்கிறது. பல மணிக்கூர் ஜெபிக்க முடிகிறது, பல ரகசியங்களை பேச முடிகிறது. அந்நிய பாஷை இல்லை என்றால் நிறைய ரகசியங்கள் பேச முடியாது, நிறைய காரியங்கள் உங்களுக்கு வெளிப்படாது. இவ்வளோதான் விஷயம். அதனால் நான் நரகத்துக்கு போயிடுவேன், பரலோகம் போக மாட்டேன் அப்படிலாம் பயப்பட வேண்டாம். ஆண்டவர் சித்தம் என்றால் அந்நிய பாஷை உங்களுக்கு தருவார். இல்லை என்றால் உங்களுக்கு தெரிந்த ஸ்தோத்திரங்களை பண்ணுங்கள், பாடல்களை பாடுங்கள். இன்றைக்கி முக்காவாசி பேர் அந்நிய பாஷை பெற்றிருக்கிறாங்க. எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறாங்களான்னு கேட்டால் பேச மாட்டாங்க. உண்மையை சொல்லுகிறேன், முக்காவாசி பேர், ஒரு 100 பேரில் 75% மக்கள் அவர்கள் அந்நிய பாஷை பேசுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு தாகம், அந்நிய பாஷை பெற்றுவிட்டாயா என்று கேட்டால் அந்நிய பாஷை பெற்றுக்கொண்டேன்னு சொல்கிறதுக்காக அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு தாகத்தில் பெற்றுக்கொண்டாங்க. மனசாட்சியை தொட்டு எல்லாரும் நான் அந்நிய பாஷையில் தினமும் ஜெபிக்கிறேன் என்று எல்லாராலையும் சொல்ல முடியாது. எல்லாரும் நான் 1 hour அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறேன், 2 மணிக்கு ஜெபிக்கிறேன் அப்படி எல்லாரும் சொல்ல முடியாது. என்னைக்கு ஒரு நாள் அந்நிய பாஷையை பெற்றிருப்பாங்க. ஸோ அதனால் அந்நிய பாஷையை நான் பெறலேன்னு நிறைய பேர் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் பெற்றாலும் நீங்கள் அதை தினமும் ஜெபிச்சு உபயோகப்படுத்துவீங்கன்னா கர்த்தர் அதை தருவார். நீங்கள் அதை பெற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் அதற்கு கணக்கு ஒப்புவிக்கணும். ஏன்னா கர்த்தர் உங்களை நம்பி சில ரகசியங்களை வெளிப்படுத்தணும்னு சொல்லி தான் அந்நிய பாஷையை தாரார். அதை வாங்கிட்டு, அந்த தாளந்தை வாங்கிட்டு, அந்த கிருபையை வாங்கிட்டு புதைச்சி வைக்கிறதுக்கு ஆண்டு தரலை. அதனால் ஆண்டருக்கு தெரியும், இவன் கையில் கொடுத்தா இவனும் மற்றவங்கள போல புதைச்சி வச்சுருவான், இவனும் மற்றவங்கள போல புதைச்சி வச்சுருவான்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா கொடுக்க மாட்டார். அதனால தான் நம்ம ஆசைப்பட்டு கேட்போம். நம்ம ஆசைப்பட்டு கேட்ட உடனே ஆண்டு தரணும்னு அவசியம் இல்லை. நம்ம உண்மையாக டெடிகேட்டடாக நம்ம ஒப்பு கொடுத்து அர்ப்பணிப்போடு இருப்போம் என்றால் நம்ம உண்மையை பார்த்து இவன் ஜெபிப்பான், இவன் ரகசியங்களை பெற்றுக்கொண்டு தேவ ஜனங்களுக்கு பிரோஜனமாக இருப்பான், இவன் தேவனுக்காக நிற்பான், இவன் என்னோடு பேசி அநேகருக்கு உதவியை செய்வான், இவன் ரகசியங்களை பெற்றுக்கொள்வான், இவன் தேசத்துக்காக ஜெபிப்பான், மற்றவங்களுக்கு கிடைக்காத ஜெப குறிப்பை இவனுக்கு கொடுத்தா இவன் அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்டு அதை ஜெபித்து பல மணிக்கூர் இவன் தேசங்களுக்காக ஊழியர்களுக்காக ஜெபிப்பான் தெரிந்தால் மட்டும்தான் தருவார் தெய்வச்சனமே. மற்றபடி வேற நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கும். இந்த கிடைச்சவங்க எல்லாம் உண்மையாக இருப்பாங்களான்னு கேட்டால் நிறைய பேர் உண்மையாக இருக்க மாட்டாங்க. அதுக்குள்ள கணக்கு அவங்க ஒப்புவிப்பாங்க. ஒரு நாள் வரும். பட் ஆண்டு விரும்புகிறது என்னவென்றால், இனி கொடுத்தால் நீ உண்மையாக ஜெபிப்பேன்னு உனக்கு தருவேன்னு சொல்கிறார். ஆம் தேவச்சனமே, ஆண்டு எனக்கு கொடுத்தார். என் ஜெபிக்க ஆரம்பித்து பல மணிக்கூர் ஜெபிக்க ஆரம்பித்து பல பாடல்கள் தந்தார். 500 பாடலுக்கு மேலே எனக்கு தந்தார். காரணம் என்ன? ஒரு மனுஷனால் இதை செய்ய முடியாது. ரகசியங்களை வெளிப்படுத்துவார். நான் பார்க்க போகிற நபருடைய பேரை சொல்லுவார். நான் ஆச்சரியப்படுவேன். சில விஷயங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த நபர்களுடைய வயசை சொல்லுவார், எந்த பிரச்சனைன்னு அழகாக சொல்லுவார், அவங்க குடும்பத்தில் உள்ள பேரை சொல்லுவார். நம்ம நினைப்போது சும்மா ஃப்ளோவில் வந்துட்டுன்னு பார்த்தா அவங்க அப்பாக பேரையும் சொல்லுவார். இப்போ யோசித்து பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் உண்மையாகவே கிரியை செய்கிறார். பட் அவர்கிட்ட நெருங்கி அவர் சவுண்டை கேட்கறதுக்கு வருடங்கள் கூட ஆகலாம், நிமிடங்கள்லையும் நடக்கலாம், வருடங்களும் ஆகலாம். இது நம்மளுடைய தாகத்தை பொறுத்தது. ஸோ தேவ ஜனமே, நீங்கள் ஒரு ப்ரேயர் லிஸ்ட்டை எழுதி வச்சுட்டு நீங்கள் மனதார ஜெபிக்கும் பொழுது அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸில் இல்லாத நிறைய ஜெப குறிப்புகளை பார்ப்பீங்க. காரணம், அது பரிசுத்த ஆவியானவர் ஜெபம் பண்ணணும்னு விரும்பினது.
நீங்கள் நோட்டில் எழுதி வச்ச ஜெப குறிப்புகளை எல்லாம் நீங்கள் ஜெபிக்கணும்னு நினச்சது. ஆனால் நீங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு வந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் பண்ணணும்னு நினச்சது. இப்போ யோசித்து பாருங்கள், நீங்கள் எழுதி வச்ச ஜெபத்தை பரலோகம் கேட்குமா, இல்லை பரிசுத்த ஆவியானவர் பண்ண ஜெபத்தை பரலோகம் கேட்குமா? அதனால்தான் நாம் ஆவியில் ஜெபிக்க வேண்டும். ஸோ அந்நிய பாஷை இல்லாட்டி நீங்கள் ஆவியில் ஜெபிக்கலாம். நீங்கள் மறுபடி பிறந்தாலே நீங்கள் ஆவியில் ஜெபிக்கலாம். அதற்கு மெயின் ரீசன், நீங்கள் ஆவியில் பிறந்த உடனே வசனம், இது ஆவியும் ஜீவனமாக இருக்கிறது. இந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க உங்களுக்குள்ள ஜெப குறிப்பு வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்குள்ளாடி ஆவியானவர் பேசிக்கொண்டு இருப்பார். ஆனால் இதையும் தவிர்த்து பல மணிக்கூர் ஜெபிக்கிறதுக்காக தான் இந்த அந்நிய பாஷை ஆண்டவர் தாரார். இதை தந்தார் என்றால் இன்னும் பல மணிக்கூர் ஜெபிக்க முடியும். இப்போ நார்மலாக அந்நிய பாஷை இல்லாமல் நீங்கள் ஒரு 4 மணிக்கூர் 3 மணிக்கூர் ஜெபிக்கிறீங்கன்னா, இந்த அந்நிய பாஷை வந்து விட்டால் இன்னும் பாரத்தோடு அழுது ஜெபிக்கிறதற்கு இது இன்னும் ஒரு 7 மணிக்கூர் ஜெபிக்க உங்களுக்கு உதவி செய்யும். ஸோ தேவஜனம், இப்படி ஜெபிக்கிறதுனால என்ன ஆகும் என்றால், எழுப்புதல் உண்டாகும், உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படும், உங்கள் குடும்பத்தில் ரட்சிப்பு நிலைவரப்படும், உங்கள் பிள்ளைகள் ஆண்டவருக்காக நிற்பாங்க. ஜெபம் இல்லாத இடத்துல கர்த்தரால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் எல்லா தேவஜனமும் பல மணிக்கூர் ஜெபிக்கணும். அப்போ தான் தேவன் என்ன செய்கிறார், உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு பேருடைய சித்தம் என்ன, எதற்காக அழைக்கப்பட்டாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இல்லை என்றால் இந்த உலகத்தில் வாழுவோம், 4 பேரை போல வீடை கட்டுவோம், ஒரு உயர்வுக்கு வருவோம், பணம் சம்பாதிப்போம், அதோட மறிச்சு போவோம். ஆண்டருக்கு இஷ்டம் அது கிடையாது. நீங்கள் பணக்காரனா மறித்த உடனே இந்த உலகத்துக்கு மட்டும்தான் கௌரவம். ஆனால் பரலோகத்துக்கு கௌரவம் உண்டாகணும்னா நீங்கள் 4 பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும், தேவ சித்தத்தை கண்டுபிடிக்கணும், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் என்னவென்று கண்டுபிடிக்கணும், உங்கள் வாழ்க்கையில் தேவ சித்தம் என்னவென்று கண்டுபிடிக்கணும். நீங்கள் தேவனுக்காக எழும்பணும், தேவனுக்காக ஓடணும். நீங்கள் இந்த சாதனையை நீங்கள் செய்கிறதுக்கு கர்த்தர் விரும்புகிறார். ஸோ தேவஜனமே, இவ்வாறாக நம்ம பல மணிக்கூர் ஜெபிக்க வேதத்தில் இருந்து உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். நம்ம ஆவியில் ஜெபிக்கும் பொழுது நம்ம டைம் போகிறதே தெரியாது. இப்படி தான் எனக்கு நேரம் போகிறதே தெரியாமல் ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக இருந்தால் அநேக ஆவிக்குரிய ஜனங்களுக்கு ஜெபிக்கணும்னு வாஞ்ச உள்ளவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். எல்லா செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் நம்ம வீடியோ போட்டு கொண்டு இருக்கிறோம். தேவ ஜனங்கள் தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. ஆமேன். நாளைய தினத்தில் ப்ரேயர் டைம் குடும்பத்தார் இதை கேட்டுக்கொண்டு இருப்பீங்கன்னா, நமக்கு ஜெபம் இருக்கிறது. ப்ரேயர் டைம் சேனலில் 9 மணி அளவுக்கு ஜெபம் இருக்கிறது. எல்லாரும் அதில் கலந்து கொள்ளலாம். காட் பிளஸ் யூ.